மதுரையில் பல லட்சம் வாங்கிக் கொண்டு தாவேகா மாவட்ட செயலாளர் டார்ச்சர் செய்ததாக கூறி மகளிரணி நிர்வாகி தற்கொலைக்கு முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை பழங்காநத்தத்தைச் சேர்ந்த ஷர்மிளா தாவேகா மகளிர் அணியில் நிர்வாகியாக உள்ளார். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிக அளவு மருந்தை உட்கொண்டு தற்கொலைக்கு முயற்சித்த நிலையில் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் ஷர்மிளா தாவேகா தெற்கு மாவட்ட செயலாளர் தங்கப்பாண்டி மீது புகார் கூறி பேசும் வீடியோ வைரலாகி வருகிறது. அதில் தன்னிடமிருந்த மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் பதவியை வேறு ஒருவருக்கு மாவட்ட செயலாளர் தங்கப்பாண்டி கொடுத்துள்ளதாகவும், சாதி பாகுபாடு காரணமாகவும் தன்னை விட அதிக பணம் கொடுத்ததால் அவருக்கு பதவியை கொடுத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஐடி கம்பெனி ஒன்றில் முதலீடு செய்தால் பணம் கிடைக்கும் என தங்கப்பாண்டி கட்டாயப்படுத்தியதால் தனது அம்மாவின் நில ஆவணத்தை அடகு வைத்து 16 லட்சம் ரூபாய் கொடுத்ததாகவும் அதை தங்கப்பாண்டி திருப்பி தராததால் தற்கொலைக்கு முயன்றதாகவும் தெரிவித்துள்ளார். தனது நிலம் மற்றும் பணத்தை மீட்டு தர வேண்டும் என்றும் ஷர்மிளா வலியுறுத்தினார். மேலும் மாவட்ட செயலாளரால் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாகவும், தனக்கும் தனது உறவினருக்கும் ஏதேனும் நடந்தால் அதற்கு மாவட்ட செயலாளர் தங்கப்பாண்டி தான் காரணம் என்றும் ஷர்மிளா தெரிவித்துள்ளார். கொலை மிரட்டல் வரவோ இல்லை எனக்கு ஏதாவது ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தங்கப்பாண்டி ஏற்கனவே 2-3 பேருக்கு ஸ்கெட்சு போட்டு அவங்க தூக்குறதுக்கு பிளான் பண்ணி அது ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு கொலை விழும் தங்கப்பாண்டி மூலமா. இவர் கூட இருந்த பாதி பேர் இவர் வேணவே வேணான்னு போயிட்டு புதுசா தான் ஆளுங்களை சேர்க்கிறாங்க வைக்கிறாங்க. ஏன்னா காசு இவர் கேட்குற அந்த 5 லட்சம் 10 லட்சம் எவன் தூக்கி தரானோ அவன் தான் அங்க என்கிட்டே பிராங்கா சொல்லியிருக்காரு, நீ காசு கொடுத்தேன்னா உனக்கு பதவி, முத்துலட்சுமி காசு கொடுத்தா முத்துலட்சுமிக்கு பதவி. இப்போ அதே மாதிரி முத்துலட்சுமி என்னை விட அதிகமாக கொடுத்துருக்கு, அதனால அதுக்கு பதவி போயிடுச்சு.